எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீடுகள்ல பெரியவங்க அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, எல்லாம் நேரம் வந்தா நடக்கும். அவனுக்குன்னு ஒருத்தி எங்கேயோ பிறந்து வளர்ந்துட்டு இருப்பா. முடிச்சு போட வேண்டிய நேரத்துல இறைவன் கரெக்டா முடிச்சு போடுவான். இந்த கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஏன் இவ்ளோ உறுதியா விதியோட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க? ஒரு குழந்தை தாயின் கருவில் இருக்கும்போதே இவனுக்கு இவள்தான் மனைவி, இவளுக்கு இவன்தான் கணவன்னு பிரம்மா எழுதிடுறாரா? 5 வருஷம் 10 வருஷம் உருகி உருகி காதலிச்சவங்க திடீர்னு பிரிஞ்சிடுறாங்க. ஆனா முகம் கூட பார்க்காத, சம்பந்தமே இல்லாத ஒரு ஊர்ல இருக்கிற 2 பேருக்கு 5 நாள்ல கல்யாணம் முடிஞ்சு சேர்ந்து வாழ்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜோதிடம் இத பத்தி என்ன சொல்லுது? உண்மையிலே நம்ம வாழ்க்கை துணையா நம்மளா தேர்ந்தெடுக்கிறோமா, இல்ல மேல இருக்கிறவன் செட் பண்ணி அனுப்புறானா? வாங்க, இன்னைக்கு இந்த வீடியோல ஜோதிட ரகசியங்களையும் யதார்த்தத்தையும் ஆழமா பாப்போம். ஜோதிடத்துல ஒரு முக்கியமான சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு. ருணானுபந்த ரூபேண பசுபத்னி சுதாலயா. அதாவது, இந்த ஜென்மத்துல நமக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி, குழந்தை, சொத்து எல்லாமே போன ஜென்மத்துல நாம செஞ்ச கர்ம வினை அடிப்படையில தான் அமையும். திருமணம் என்பது வெறும் 2 உடல்களோ குடும்பங்களோ சம்பந்தப்படுற விஷயம் கிடையாது. அது 2 ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். போன ஜென்மத்துல நீங்க ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில கடன் பட்டிருக்கீங்க. அது அன்பா இருக்கலாம், துரோகமா இருக்கலாம், இல்ல பணமா இருக்கலாம். அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே இந்த ஜென்மத்துல அவங்க உங்க கணவனாவோ மனைவியாவோ வருவாங்க. இதத்தான் கர்ம பதிவுன்னு ஜோதிடம் சொல்லுது. அதனாலதான் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தரோட வாழ்க்கை அப்படியே உச்சாணி கொம்புக்கு போகும். சிலருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும். இது எல்லாமே கருவிலேயே நிச்சயிக்கப்பட்ட கர்ம வினையின் பலன்தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்போ ஏன் ஜாதகத்துல ஏன் பொண்டாட்டி பேர் என்ன, அவ ஆதார் கார்டு நம்பர் என்னன்னு எழுதியிருக்கா அப்படின்னு? கண்டிப்பா கிடையாது. ஜோதிடம் அப்படி வேலை செய்யாது. உங்க ஜாதகத்துல லக்னம் அப்படிங்கிறது நீங்க. அதுக்கு நேர் எதிர்ப்புறம் இருக்கிற 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை துணை. இந்த 7ஆம் இடத்தை வச்சு உங்களுக்கு வரப்போற கணவன் அல்லது மனைவி எந்த மாதிரி குணத்துல இருப்பாங்க, கோபக்காரங்களா இருப்பாங்களா, அமைதியானவங்களா, நல்லா சம்பாதிப்பாங்களா, உங்களை டாமினேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அவங்களோட கேரக்டரை மட்டும்தான் ஜோதிடம் சொல்லும். உங்க கர்ம வினைப்படி இந்த மாதிரி குணாதிசயங்கள் உள்ள ஒரு நபர் தான் உங்களுக்கு அமைவாங்க. நீ விதி இருக்குமே தவிர இவர்தான் அப்படின்னு பெயர் குறிப்பிட்டு இருக்காது. அதனாலதான் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சில நேரங்கள்ல மன பொருத்தம் இல்லைன்னா அது விவாகரத்துல போய் முடியுது. நிறைய பேர் கேக்குற இன்னொரு கேள்வி, நான் ஒருத்தரை லவ் பண்றேன், இது விதியா? கண்டிப்பா நீங்க ஒருத்தரை சந்திப்பதும் காதலிப்பதும் உங்க ஜாதகத்துல இருக்கிற தசா புத்தி மற்றும் கோச்சாரத்தின் அடிப்படையில தான் நடக்கும். குறிப்பா சுக்கிரன் சந்திரன் காலகட்டங்கள்ல காதல் மலரும். ஆனா அந்த காதல் கல்யாணத்துல முடியுமா அப்படிங்கிறது உங்க 7ஆம் இடத்தோட வலிமையை பொறுத்தது. விதியில உங்களுக்கு அந்த நபர் இல்லைனா, கிரகங்கள் மாறும்போது, அதாவது தசா புத்தி மாறும்போது அந்த அன்பும் மாறி போயிடும். அதனாலதான் காதல் தோல்விகள் நடக்குது. இத நினைச்சு நாம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இறைவன் உங்களுக்கு உங்க கர்ம வினைப்படி சரியான ஒருவரை வேற இடத்துல செட் பண்ணி வச்சிருப்பார். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் தலைவா, எல்லாம் கருவிலேயே முடிவாகிடுச்சு, எனக்கு வரவேண்டியவ கரெக்டா வருவான்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் பண்ணாம வேலையும் தேடாம வீட்ல உட்கார்ந்திருந்தா கல்யாணமும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மேப் மாதிரி வழிய மட்டும்தான் காட்டும். ஆனா அந்த வண்டிய ஓட்டிட்டு போற மதி நம்ம கையில தான் இருக்கு. நாம நல்ல எண்ணங்களோட சரியான முயற்சியோட இருந்தா கருவிலேயே நிச்சயிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை துணை சரியான நேரத்துல நம்மள தேடி வருவாங்க. கல்யாணம் ஸ்வர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டாலும் அத ஸ்வர்க்கமா மாத்துறதும் நரகமா மாத்துறதும் கணவன் மனைவியோட அன்புல தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திருமணமாகாத உங்க நண்பர்களுக்கு இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.